Hi friends, வணக்கம் and welcome to விஜய் டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம்ல நம்ம எதிர்பார்த்திருந்த சூப்பரான அறிவிப்பு அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான SMS அதாவது நீங்க பணம் ரூபாய் 1000 பெற போறீங்கன்னா முன்கூட்டியே 4 ல இருந்து 5 SMS நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வரப்போகுது. அது என்னென்ன SMS அப்படின்றது அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 4 SMS உங்களுக்கு கம்பல்சரியா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வரும். எந்த SMS எந்த டேட்ல வரும் அப்படின்றது சம்பந்தமாகவும் முக்கியமாக இந்த SMS வந்ததுன்னா உங்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பணம் வாங்கினவர்களுக்கும் கூடுதலாக ஒரு சில SMS வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இது போல் SMS வந்துச்சுன்னா கம்பல்சரியாக ரூபாய் 1000 உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு 2 SMS தனிப்பட்ட SMS வந்திருக்கும். அந்த SMS முதல்ல வந்திருக்கா அப்படின்றத கம்பல்சரியாக செக் பண்ணுங்கள். அதை எப்படி செக் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் அந்த SMSல குறிப்பிட்டிருக்க மாதிரி ஸ்டேட்டஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலாய்வு சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கம்பல்சரியாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். மேலும் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோலே மென்ஷன் பண்ண வரோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி எந்த அளவுக்கு அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துன்னு வரோம். புதுசாக விண்ணப்பம் வரப்போகுதுன்னு சொன்ன சேனலே நம்ம சேனல் மட்டும்தான். முக்கியமாக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நீங்கள் இந்த திட்டத்துக்கு சுலபமாக அப்ளை பண்ணுற அளவுக்கு பயன்படுத்தி கொடுத்துருந்தாங்க. இந்த அக்டோபர் மாதம் இன்ன வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருவேளை புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க அப்ளை பண்ணாத இருந்தாலும் தயவுசெய்து முகாமில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் ரூபாய் 1000 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக தெரிவிச்சிடும். மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக எஸ்எம்எஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த எஸ்எம்எஸ்ல முதல் எஸ்எம்எஸ்ஸாக ஸ்டாலின் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு இது போல் எஸ்எம்எஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக வந்திருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் ஜி அதாவது கவர்மெண்ட்லேருந்து வரதுனால ஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஸ்மார்ட் கார்டு நம்பர் 333 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ரேஷன் கார்டு நம்பர் 33 ஸ்டார்ட் ஆகிற நம்பரை மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, அந்த நம்பருக்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற SMS நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்திருக்கும். இல்லை மறாவது நாள் கம்பல்சரியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த SMS வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக உங்களது மனு எண் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்க உங்களின் மனு எண் பெறப்பட்டுள்ளது அப்படின்றத TNITCPI அப்படின்னு மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக இப்போ நான் ரெட் கலர் லைனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது போல் நம்பர் மென்ஷன் பண்ணி பெறப்பட்டுள்ளது அப்படின்னு வந்திருக்கும். தங்களது மனு எண் 30 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும், விவரம் தெரிவிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, 30 நாட்கள் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை, ஆனால் எடுக்கப்படும் அப்படின்ற SMS வந்திருக்கும். விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தின் நிலையை அறிய 1100 அழைக்கவும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த SMSல குறிப்பிட்டிருக்காங்க. அல்லது இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி CM ஹெல்ப்லைன் TNEGA.org அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ண மாதிரி இங்கே கிளிக் செய்யும் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா அப்படின்ற பதில் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸை செக் செய்ய முடியுமா அப்படின்றதையும் பார்க்கலாம். இதே போல் ரெண்டாவது SMS இந்த SMS வந்தவங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு வந்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த SMS ஒரு சிலவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு வராத கூட இருக்கும். முக்கியமாக இது ஏற்கனவே விண்ணப்பிச்சவங்க அதாவது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வாங்கி வரவங்களுக்கும் இந்த SMS வந்திருக்கு. ஏன்னா நம்ம நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம் கலாய்வு பரிசு நிலை அப்படின்னு SMS உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்டிருந்தோம். கலாய்வில் வருதுன்னா உங்களுடைய அதிகாரிகள் நீங்கள் முகாமில் பார்த்த அதிகாரிகள் முக்கியமாக VO அசிஸ்டன்ட் தாசில்தார் இது போல் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கான கலாய்வு வருவாங்க. அதில் இந்த SMS வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள். தங்களது குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ஸ்மார்ட் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது. கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும். நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து அதிகாரிகள் பரிசீலனை மற்றும் கலாய்வு வீட்டுக்கே டைரெக்டாக வந்து கால் பண்ணி வந்து கேட்பாங்க. இல்லை டைரெக்டாக வீட்டுக்கே வந்து உங்களுக்கான கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்றத கலாய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பணம் ரூபாய் 1000 வருமா வராதான்றத தகவல் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான பதில் வந்து அளிப்பாங்க அப்படின்ற எஸ்எம்எஸ் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவல் ஆகிற மெசேஜ். ஒருவேளை கலாய்வு முடிஞ்சிடுச்சு, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்ரூவல் ஆகிற மெசேஜ் உங்களுக்கு 1000 வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக வந்து வரும். இது சிஎம் அலப்பறது போல் உங்களுக்கான எஸ்எம்எஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக யாருக்காவது வந்துருதுன்னா அவங்களுக்கு கம்பல்சரியாக ரூபாய் 1000 கிரெடிட் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். இது போல் வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்துருந்துன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ஆனதுக்கப்புறம், அதாவது கலாய் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு, அப்ரூவல் மெசேஜும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறது விதமாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி ஹேஸ் பீன் கிரெடிட்டட் பை ₹1 ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு, முக்கியமாக வந்து அக்கௌண்ட் நம்பர் லிங்க் செய்கிற மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்எம்எஸ் ஒரு சிலவங்க வந்து வரலாம். பணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு ₹1000 வந்து வரும். இது வந்து ஆதார் பேஸ்டுன்றதுனால உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ, எந்த அக்கௌண்ட் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த எஸ்எம்எஸ் வரும். ஆதார் பேஸ்டு அப்படின்னு வந்து வரல, இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வரலன்னா உங்களுக்கு டியர் கஸ்டமர், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1 கிரெடிட்டட் ஃபார் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் வந்து மென்ஷன் பண்ணி எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இது போல் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ₹1 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற கிரெடிட்டட் மெசேஜ் கம்பல்சரியாக வந்து வரும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டுக்கிற மொபைல் நம்பருக்கு இது போல் எஸ்எம்எஸ் வருதா, பணம் வந்து கரெக்டாக வந்து சென்ட் ஆகுதா அப்படின்றத வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து செக் பண்ண வராங்க. முக்கியமாக இது போல் எஸ்எம்எஸ் வரனாலும் தயவுசெய்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலவங்க இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். ₹1 எக்ஸ்ட்ரா வந்து கிரெடிட் ஆயிருக்கா, டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா ஏதாவது வந்திருக்கா, இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துலேருந்து ஏதாவது பேமெண்ட் வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1 கிரெடிட் ஆகிடுதுன்னா, இல்லை 10 பைசா 5 பைசா கூட ஒரு சில பேங்க்கில் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. இருக்கிறதுல மினிமம் அமௌண்ட் என்னவோ அதை வந்து கிரெடிட் பண்ணி கூட வந்து ட்ரை பண்ணுறாங்க. ₹1 ₹2 இல்லை 10 பைசா இது போல் வந்து வருதா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள். பணம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா எந்த டேட் வந்து அரசாங்கம் வந்து அறிவிக்கிறதோ அந்த டேட்டில் உங்களுக்கு ₹1000 கிரெடிட்டட் மெசேஜும் கம்பல்சரியாக வந்து வரும். ₹1000 கிரெடிட்டட் மெசேஜ் பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சேவிங் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் வித் NRI ₹1000 டுவர்ட் பை ஒன்லி APBC அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ₹1000 ரெஃபரன்ஸ் நம்பரோட உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து இப்போ ரீசனாக வந்து கிரெடிட் ஆன மெசேஜ். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி டிபிடி ட்ரான்ஸ்ஃபர், டிபிடி APCBC இப்படி வந்து மென்ஷன் பண்ணி வேறு ஏதாவது லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கணும் உங்களுக்கு ₹1000 கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து வரும். இல்லைனா APBC கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் வரும். இது போல் யாருக்காவது எஸ்எம்எஸ் வந்துருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ABC டிபிடி இல்லை NACH கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ₹1000 பணம் வந்து கிரெடிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இது போல் எஸ்எம்எஸ் யாருக்காவது வருதா அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கிங்க. கம்பல்சரியாக ₹1 எஸ்எம்எஸும் இதே போல் தான் வந்து வரும். ₹1000 எஸ்எம்எஸும் இதே போல் தான் வந்து வரும். இந்த எஸ்எம்எஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பருக்கு தான் கம்பல்சரியாக வந்து வரும். யாராவது ரீசார்ஜ் பண்ணாத வச்சுருக்கீங்க, மொபைல் நம்பர் கொடுத்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாத வச்சுருக்கீங்கன்னா கம்பல்சரியாக ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த எஸ்எம்எஸ் ஃபுல்லாக வந்து வரும் அப்படின்றதையும் முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் சம்மந்தமாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். முக்கியமாக ஸ்டேட்டஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில்
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட் kmut.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் மூலிமா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் நம்பரில் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வேறு பேஜுக்கு வந்து லோட் ஆகிட்டு இதே போல் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து ஷோ ஆகும். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இது போல் ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து செயல்பாடில் இல்லை. கூடிய விரைவில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதம் வந்து எடுத்துன்னு வர போகிறாங்க, அக்டோபர் மாதம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. இதில் முக்கியமாக சுயவிவரம் ஆதாரின் உட்படி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுயவிவரம் விண்ணப்பத்தின் உட்படி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை மென்ஷன் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே வந்து காமிச்ச SMS மகளிர்களுக்கு உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் ஸ்டேட்டஸ் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும் பணம் வரப்போகுது அப்படின்றத. அப்படி வந்து வரல, இல்லை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது, ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இது போல் நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது. ஆனால் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். உங்களுடன் ஸ்டாலின்.com அப்படின்ற வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிங்கன்னா முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த மாதம் இந்த தேதியில் எந்தெந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட்டில் தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணிங்க. தங்களின் மனுவை நிலையை அறிய இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூடிய விரைவில் வந்து எடுத்துன்னு வரப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்டில் ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வந்தவொடனே நம்ம சேனலும் டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணணும். இது போல் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய விண்ணப்பம் இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, கலாய்வுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோவில் ஒரு கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். முக்கியமாக வந்து இதையும் வந்து ரீசனாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது அண்ணா, நான் முகாம் மிஸ் பண்ணிட்டேன், 5 நாள் கழித்து வேறு முகாமில் விண்ணப்பம் செய்தேன், என்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொண்டார்கள், மொபைலுக்கு எஸ்எம்எஸும் வந்து விட்டது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அருகில் நடக்கும் வேறு முகாம்களிலும் தரலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது முக்கியமாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து வேறு முகாமில் வந்து அப்ளை பண்ண முடியுமா, இப்போ உங்கள் ஊரில் வந்து முகாம் நடக்குது, நீங்கள் அதை தவற விட்டுட்டிங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற முகாமில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு சிலவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான ட்ரை பண்ணலாம். உங்கள் அதிகாரிகள் வந்து உங்களோட விஏஓ அசிஸ்டன்ட் அந்த முகாம்லேயும் வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த முகாமில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்கலாம். முக்கியமாக புதுசாக வந்து குடும்ப அட்டை வாங்கினவங்க இந்த ஸ்கீமுக்கு கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதமும் ஒரு சில முகாம் வந்து ஒரு சில ஏரியாவில் நடக்க போகுது. அந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஒப்புகை சீட்டு அப்படின்ற ஒரு சீட்டை வந்து பெற்று வச்சிங்கனாவே உங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். இது கூட வந்து இப்போ ரீசனாக வந்து ஒரு சிலவங்க அப்ளை பண்ணாங்க. அந்த அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஒப்புகை சீட்டு நீங்கள் நியரில் உங்களுடைய ஏரியாவில் முகாம் நடக்கும்போது மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேறு ஏதாவது வேலையாக இருந்தீங்க, இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நாளாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பர்சனல் வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதனால் முகாம் அட்டன் பண்ண முடியலனா அருகில் வேறு இடத்துல எங்கே வந்து முகாம் நடக்குதோ அங்கே வந்து கம்பல்சரியாக ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய பேர் டைரெக்டாக ஆஃபீஸுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த ஸ்கீமுக்கெலாம் அப்ளை பண்ணணுமா அப்படின்றத வந்து ஒரு சிலவங்க வந்து பால் மாறுறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு அரசு மேற்கொண்டு இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே முகாம் நடக்கிறது, இது போல் பல்வேறு சேவைகள் கிட்டத்தட்ட 46 சேவைகளை அரசு சேவைகளை உங்களுக்கு வந்து வீட்டுக்கு நியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக வந்து பயன்படுத்திங்க அப்படின்றத முக்கியமாக வந்து சொல்லிக்கிறேன். இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த விண்ணப்ப படிவம் இன்னும் வந்து ஒரு சில கிராமங்களில் வந்து நடைபெற்று தான் வந்து இருக்குது. ஒரு சில ஏரியாக்களில் இந்த விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க. டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. எந்த டைமில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த விண்ணப்பம் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது முக்கியமாக குடும்ப அட்டையின் மனுதாரரின் பெயர், முகவரி, எந்த பாலினம், உங்களுடைய மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. அடுத்தது எதுக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேண்டி ₹1000 வேண்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி மனுதாரர் கையெழுத்து பண்ணி மென்ஷன் பண்ணி அவங்களே வந்து ஒரு ரெசிப்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய கொடுத்த மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும். இது போல் சிம்பிளாக உங்களுக்கு வந்து பட்டா வேணும்னா பட்டா மாற்றத்துக்கான விண்ணப்பம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது போல் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக யாராக இருந்தாலும்
மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதனால தான் ஸ்கிப் பண்ணாதான் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு வந்து தெரியும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறதோட விட்டுறீங்க, ஒரு சிலவங்க முகாம் போகிறதுக்கே வந்து பால் மாறுறீங்க. அப்படிலாம் வந்து இருக்க தேவையில்லை. நீங்களே வந்து கவர்மெண்ட் அரசுன்றது மக்களுக்கு உதவுற வகையில் வந்து பண்ணுற ஒரு அரசு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்களே வந்து முயற்சிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு எல்லா ஸ்கீம்லையும் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். எல்லா ஸ்கீமும் வந்து அரசு வந்து மக்களுக்காக கொண்டு வர திட்டம் தான். அதனால் மக்கள் அப்போ தான் வந்து பயன்பெற முடியும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணாத விட்டுட்டீங்கன்னா நீங்கள் பயன்பெறதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ ரீசனாக எஸ்எம்எஸ் என்னென்னலாம் வந்து வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட ஸ்டாலின் ஸ்கீமில் அப்ளை பண்ண விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நிறைய சேனல் நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் வந்து நம்ம சேனலில் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவோம். என்ன சொல்யூஷன் அப்படின்றத மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா அதிகாரிகளையும் வந்து கேட்டு உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுப்போம். அதனால் மென்ஷன் பண்ணுறேன். முக்கியமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.